ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒரு மீஷோ ஹால் தான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ மீஷோவிலேருந்து ட்ரெண்டிங்கில் இருக்க மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன், அது வந்து காட்டனாக இருக்கலாம், ரயோனாக இருக்கலாம், அண்ட் வந்து இன்னொரு இந்த ஹக்கோபா ஃபேப்ரிக், அந்த மாதிரி ட்ரெண்டிங்கில் இருக்க எல்லா கலெக்ஷனுமே இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க, நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஹியூஜ் கலெக்ஷன் தான் இருக்க போது மீஷோவிலேருந்து. என் ட்ரெஸ்ஸஸ் அதில் எல்லாமே பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்கும், பிலோ 500 தான் இருக்கும், மேக்ஸிமம் 200-300 தான் இருக்கும். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் வேர் பண்ணியிருக்க இந்த சாரீ அண்ட் ப்ளவுஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் எஸ்எஸ் கலெக்ஷன்ற பேஜ்லேருந்து சென்ட் பண்ணாங்க. பட் இது வந்து இப்போ ரீசன்ட் டேஸில் மீஷோலையும் அவைலபிளாக இருக்குது. சேம் ரேஞ்ச் தான், ப்ரைஸ்லையும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராமில் வேணாலும் வாங்கிக்கோங்க, மீஷோ லிங்க் வேணாலும் நான் தந்திருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜுவல்லரி வந்து நான் நெக்ஸ்ட்டு ஹாலில் வந்து இதோட ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு ஸ்டோன் இருக்க மாதிரியான செட்டு தான் வேர் பண்ணியிருக்கேன். பார்க்கல, நீட்டாக இருக்குது, இந்த டைமண்ட் ஸ்டோன் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதுக்கு ஆசைப்பட்டு எடுத்தது. சேம் அதுக்கு மேட்சான ஒரு இயரிங் இருக்குது. இன்றைக்கி வந்து ஏசிலாம் எதுவும் இல்லாமல் எடுக்கிறனால அப்படியே விறுவிறுத்து உட்காந்துருக்கேன், டயர்டாக இருக்குது. சரி, இப்போ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸஸாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாத்தோட ட்ரையன் ஹாலுமே நான் சைடில் அட்டாச் பண்ணிடுறேன். அண்ட் இப்போ வந்து இது எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் இருக்குது. ஆக்சுவலாக ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ட்ரெஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹால் கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ இதில் வந்துட்டு நான் உங்களுக்கு எது நீங்கள் சூஸ் பண்ணலாம், எது வேணான்றது எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜார்ஜெட் ட்ரெஸ்ஸு, இது வந்து பேக் சைடு வந்து இந்த மாதிரி எலாஸ்டிக்கோட வரும்ல நிற்க, அந்த மாதிரி. இதை வந்து ஹாஃப் ஷோல்டராகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து க்ளோஸ்டு இந்த மாதிரி கோல் ஷோல்டராகவும் யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரீயான ஸ்லீவ் இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு பியோர் ஜார்ஜெட் ஃபேப்ரிக், நல்லா குவாலிட்டியாக இருக்குது, சூப்பரான ஃப்ளேர் வருது. அண்ட் நல்லா ஃபிட் அண்ட் ஃப்ளேர் ட்ரெஸ் பயங்கரமாக. அண்ட் நீ லென்த்துக்கு கொஞ்சம் கீழே தான் இருக்குது, காஃப் லென்த்து கூட ஃபுல்லாக வரல. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு நாட் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி அது வந்து இந்த இடத்துலேயே டைப் பண்ணுறது, பட் நான் வந்து ஒரு சேஞ்சுக்காக, ஏன்னா இதில் வந்து நான் தெரியாமல் வந்து 3XL சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் 3XLலாம் போக தேவையில்ல. ஸோ உங்களோட பர்ஃபெக்ட் சைஸ், நீங்கள் இப்போ எக்ஸல் இருக்கீங்கன்னா எக்ஸல் ஆர்டர் பண்ணாலே ஓகே. நார்மலாக வந்து மீஷோவில் நம்ம எக்ஸ்ட்ரா சைஸ் பண்ணுவோம்ல, பட் இது வந்து அதே சைஸே ஓகே. பட் நான் வந்து ஆர்வக்குள்ளாரில் 3XL பண்ணிட்டேன். அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸ் ஃபீல் வந்து நிறைய இடத்துல இருக்குது. ஸோ அதை வந்து நான் கரெக்ட் பண்ணுறதுக்காக இந்த 2 நாட் இருந்துச்சுல, இதை எடுத்து நம்ம இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க மாதிரி இந்த கழுத்துக்கு பின்னாடி டைப் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து ரொம்ப லூஸாக வரக்கூடாது, ரொம்ப லோனேக்காக இருந்தது, அதுக்காக தானே தவிர வேறு எதுவும் பெருசாக இது அப்படியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீட்டாக இருந்தது, அழகாக இருந்தது. அண்ட் நல்ல ஃப்ளேரோடு இருக்குது, உள்ள லைனிங்கோடு இருக்குது. அண்ட் நீங்கள் சூப்பரான ஃபிட் அண்ட் ஃப்ளே ட்ரெஸ் பார்க்குறீங்கன்னா இது சூஸ் பண்ணலாம். இதுவும் ஒரு ஃபேவரட் ட்ரெஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபங்கியான டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு பிடிச்ச ஒரு ப்ளூ, இது ஸ்கை ப்ளூ எனக்கு பிடிக்கும், அதோடவே இந்த ப்ளூவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீட்டாக இருக்குது, நல்லா டார்க்காக இருக்கும், ஃபோட்டோக்கெலாம் சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் ஒரு மாதிரி இந்த ஜாமெட்ரிக் டிசைன் மாதிரி இருக்குது, சும்மா கண்டமேனுக்கு இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் ஃபங்கியாக இருக்கும். ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி அழகான ஒரு குட்டி பஃப் ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. காலர் நெக், பட் ரொம்ப இந்த சைனீஸ் காலர் நெக் மாதிரி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகாமல் காலர் நெக் தான், பட் ஸ்டில் அது வந்து இந்த அளவுக்கு வரைக்கும் உங்களுக்கு ஓப்பன் தெரியும். ஸோ அதனால் வந்து இது ரொம்ப நீட்டாக இருக்கும். அண்ட் இது வந்து ஆங்கிள் லென்த் இருக்கும், இந்த டாப்பு லாஸ்ட்டில் ஃப்ரில் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ரீசெண்டாக பழனி போயிருந்தேன், அப்போது மலைக்கு கோவிலுக்கு இதை போட்டு போயிருந்தேன். இது கோயிலுக்கு போடுற மாதிரி ட்ரெஸ்ஸான்னு கேட்டால் இல்லை தான். ஆக்சுவலி அது வந்து அந்த ஒரு ஃபீல் கொடுக்காது. பட் என்னென்னா நாங்கள் வந்து ரொம்ப ஏர்லியாக கிளம்பினோம், அண்ட் ஸ்டெப்ஸ்லாம் ஏறி போகிற மாதிரி இருந்தது. ஸோ ஆல்ரெடி எனக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கனால இந்த மாதிரிலாம் டைட்டாக போட்டால் சுத்தமாக ஏற முடியாது. ஸோ ரொம்ப ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக பார்க்கும்போது இது வந்து ஒரு பியோர் ரயோன் ஃபேப்ரிக்கு. அண்ட் நல்லா ஒரு மாதிரி டார்க் கலராகவும் இருந்துச்சு, அண்ட் நல்லா லூஸாக இருந்துச்சு. இது XXL தான் நான் 3XL சூஸ் பண்ணேன். அதனால் நல்ல லூஸாக இருந்துச்சு. அதனால் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக நான் போட்டு போயிட்டு வந்தேன். இதில் வந்து ஒரு நாட் கொடுத்துருக்காங்க, ரேப்பர் ஒன் நாட்டு. ஸோ இதை வந்து நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா அழகாக அது ஒரு சூப்பரான ஒரு ட்ரெஸ் ஃபீல். இது நீங்கள் வெக்கேஷனுக்கும் யூஸ் பண்ணலாம். அண்ட் நான் பழனியில் எடுத்த பிக்சரும் அட்டாச் பண்ண பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது அந்த பிக்சரில். ஸோ நிறைய பேர் அந்த பிக்சரை பார்த்துட்டு ஒல்லி ஆகிட்டேனான்னு வேறு கேட்டிருந்தீங்க. ஸோ அது வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்கு அப்படி தெரியுது, நல்லா லூஸாக ட்ரெஸ் போடும்போது நமக்கு அந்த மாதிரி தான் தெரியும். லெவல் குவாலிட்டி மீஷோவில் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்ணுறேன். இந்த 10 ட்ரெஸ்ஸஸ்லேயே இந்த ப்ளூ குவாலிட்டி லெவலுக்கு வேறு எந்த குவாலிட்டி இல்லை, அவ்வளோ சூப்பர் குவாலிட்டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரெண்டிங் பேட்டர்ன் ஹக்கோபாவில் கீழே வந்து இந்த கலம்கரி டிசைன்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து ஓணம் சீசன் அண்ட் வந்து இன்னும் பூஜா, விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரிலாம் வருது. ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலான ட்ரெஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா இது நீங்கள் சூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு ஃப்ளோர் லென்த் ஃப்ளேர்டு கவுன் மாதிரி வரும், வித்தவுட் லைனிங்கில் தான் வரும். ஓரளவுக்கு மிக்சட் காட்டன் தான், ரொம்ப உங்களுக்கு பாலிஸ்டர் மிக்ஸ்லாம் இல்லை, ஓகேவான காட்டன். அண்ட் இந்த ப்ரைஸ்க்கு ரொம்பவே வர்த்தான. இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக எலிஃபண்ட் டிசைன் போட்டு அங்கங்கே வந்து இந்த கட்டில் வந்து ஃப்ளேர் வச்சு ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் டாப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஹக்கோபா ஃபேப்ரிக்கில். ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி மெரூன் கலர் ட்ரெஸ் ஒன்று இருக்குது. ஸோ அது நான் பிக்சர் சைடில் டச் பண்ணுறேன். ஆனால் அது வந்து வித் லைனிங்கோடு வந்துச்சு. அதோடவே இதோட ஃபிட் அழகாக இருக்குது, அண்ட் இதோட ஃப்ளேர் ரொம்பவே அழகாக இருக்குது, அண்ட் குவாலிட்டியாக இருக்குது இந்த ப்ரைஸ்க்கு. ஸோ இது நீங்கள் ரொம்ப எத்னிக்காக யூஸ் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணலாம். ஸோ கலர் அந்த இதெல்லாம் நீங்கள் பார்க்குற பர்சன் இல்லைன்னா நீங்கள் இது கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருந்தது. வந்து அந்த ப்ளூ ட்ரெஸ் ஒன்று இல்லையா, அந்த மலைக்கு போட்டு போனேன்ல, ஸோ அந்த ட்ரெஸ் மாதிரியே இது ஒன்று. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பியோர் ரயோன் வித்தவுட் லைனிங்கில் தான் இருக்குது, ஆனால் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாகவே இல்லை. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான மிக்சடு ரயோன்.
ரயோன், அதாவது காட்டன் அண்ட் ரயோன் மிக்ஸ்டாக இருக்குது. சேம் ஒரு ஏலைன் பேட்டர்னில் தான் வரும். கீழே வந்து ஃப்ரில் வரல. இது வந்து ஒரு ஏலைன் குர்த்தா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ட்ரெஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதோட ஃபிட் வந்து ரொம்ப 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 அழகாக இருந்தது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரிண்ட் வந்து ஒரு மாதிரி ஒயிட் அண்ட் எல்லோவில் கீயான பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. வாஷ்க்கு அப்புறம் இது லைட்டாக ஸ்ட்ரிங்க் ஆகும். ஏன்னா இது வந்து ஒரு டபுள் 2 மெட்டீரியல் வந்து மிக்சடாக வர்றதுனால கண்டிப்பாக இது வாஷ்க்கு அப்புறம் வந்து லைட்டாக ஸ்ட்ரிங்க் ஆக தான் செய்யும். ஸோ அதனால் நான் ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேனா இல்லையான்னு தெரியல. எடுக்கல, டபுள் எக்ஸல் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு ஃபிட்டாக இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் ஒரு பிளாக் லெகின், எல்லோ லெகின், ஒயிட் லெகின் பேர் பண்ணி போட்டாலும் ரொம்ப நீட்டாக இருக்கும். அந்த ஸ்லீவ்லாம் ரொம்ப அழகாக எல்போ ஸ்லீவ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதுவுமே வர்த் த மணி. ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் மீஷோவில் அவைலபிளாக இருக்குன்றது வந்து நமக்கே தேடி தேடி பார்க்க தான் தெரியுது. ஸோ இந்த தடவை கொடுக்குற ஹால் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். எல்லா கலெக்ஷனும் எல்லாருக்கும் பிடிக்கிறது. ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு, ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் ரொம்ப யூனிக்காக தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இதோட கலர் காம்போ ஆகட்டும், டிசைனாக இருக்கட்டும், எல்லாமே. அண்ட் இந்த ப்ரைஸ்க்கு இது வர்த்து தான். நான் முடிஞ்ச அளவுக்கு ப்ரைஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் தந்துடுறேன். ஆனால் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மீஷோவில் சேல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக போகுது. ஸோ அதனால் ஆஃபரில் வந்து அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. பட் ஸ்டில் நான் வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் அட்டாச் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு மாதிரி ரெகுலர் பேட்டர்னில் இருக்க காட்டன் ட்ரெஸ்ஸஸ் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபிட் அண்ட் ஃப்ளேர் ட்ரெஸ் மாதிரி, ஒரு 2 ஃப்ளேர் வர மாதிரி. ஸோ இது கேட்லாகில் பார்க்கும்போது ஒரு லைட் தீமில் தெரியும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரிசீவ் பண்ணிக்கிறது ஒரு ஆரஞ்ச் ஷேடில் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. கேட்லாகோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பட் நல்லா தான் இருக்குது. இந்த காட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மொடன்னு உள்ள ஸ்டிஃபாக அந்த மாதிரியான காட்டன். ஸோ இது வந்து லைட்டாக ஃபஸ்ட்டு சாயம் போகவும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஃபேப்ரிக் வந்து அப்படி தான் போகுது. ஆனால் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று அயன் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். நல்லா ஷ்ரிங்க் ஆயிரும், நல்லா ஒரு மாதிரி சுருக்கமாயிரும். அண்ட் வந்து ஃபஸ்ட்டு வாஷ்க்கு அப்புறம் லைட்டாக வந்து அதோட சைஸும் சின்னதாகும். ஸோ உங்கள் எக்ஸல் சைஸாக இருந்தால் டபுள் எக்ஸல் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து டபுள் எக்ஸல் தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் போடும்போது என்ன மாதிரி சப்பியாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஃபிட் அண்ட் ஃப்ளே ட்ரெஸ்ஸஸ்லாம் தொப்பையே வந்து எடுத்தே காமிக்காது. அது வந்து ஒரு பெஸ்ட்டுங்க, சூப்பரான ட்ரெஸ் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போடுறது. ஸோ நான் இடையில வந்து ஃபஸ்ட்டு அந்த வெயிட் கெயினை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் இருக்கிற டைம்லலாம் நான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் போடுவேன். பெருசாக வெயிட் வெளியே தெரியாது. பட் வந்து உங்களுக்கு ஸ்லிம்மாக இருக்கவங்களுக்கும் நல்லா தான் இருக்கும். பட் நீங்கள் சப்பியாக இருந்தீங்கனாலும் சூஸ் பண்ணலாம். இந்த ஃப்ளோரல், இந்த பிரிண்ட்ஸ் எல்லாம் நிறையா வரனால நம்மளை கொஞ்சம் சப்ரெஸ் பண்ணி காமிக்கும். அண்ட் இது ஒரு நார்மலான ஃபிட் அண்ட் ஃப்ளே ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போட்டு போயிருந்தேன். ஸோ இதுவும் வந்துட்டு எங்கேயோ கோவிலுக்கு போட்டு போயிருந்தேன். ஸோ எல்லோ கலரில் இந்த மாதிரி ஒயிட் அண்ட் க்ரீன் அந்த ஃப்ளார் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து 3XL எடுத்திருந்தேன். நல்ல பெருசாக இருந்தது. எனக்கு இப்போதைக்கு இந்த மாதிரி தானே வேணும். ஸோ அந்த ஸ்லீவும் அழகான பஃப் ஸ்லீவாக இருந்தது. அண்ட் இதோட ஃபேப்ரிக் வந்து அந்த ரெட்டு மாதிரி இல்லை, அதோடவே சாஃப்டாக ஒரு பியோர் ரயோன் ஃபேப்ரிக்கில் இருந்தது. ஸோ இதுதான்டா நான் எதிர்பார்த்துருந்தேன்னு சொல்லி இதை எடுத்து மாட்டிட்டேன். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. யூஸ் பண்ணிட்டேன், வாஷ் பண்ணிட்டேன். லைட்டாக தான் ஷ்ரிங்க் ஆகிருக்கு, ரொம்பலாம் ஆகலை. ஸோ 3XL நான் எடுத்திருந்தேன். என்னோட சைஸ் வந்து டபுள் எக்ஸல் தான். பட் வந்து என்னோட டபுள் எக்ஸல் சைஸ்க்குலாம் இன்னும் ஷ்ரிங்க் ஆகலை, இன்னுமே நல்லா லூஸாக தான் இருக்குது. ஸோ இன்னும் 2-3 வாஷ் பண்ணிட்டு வேணால் லைட்டாக பிடிச்சி அடிக்கிறேன்னா அடிச்சுக்கலாம். பட் நான் வந்து லூஸாகவே போகிறதுனால எனக்கு ஓகேவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப நீட்டாக இருந்துச்சு, நல்ல சாஃப்டாக கம்ஃபர்டபுளான ஃபேப்ரிக் இது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு காட்டன், இதுவுமே நல்ல காட்டன். ஆனால் இந்த எல்லோ அளவுக்கு ரொம்ப வந்து உங்களுக்கு லைட் வெயிட்டடாக அந்த ஒரு பியோரான ஒரு சாஃப்ட் ஃபீலிங் இல்லை. லைட்டாக ஒரு மாதிரி சின்ன மொடப்பு, அந்த காட்டனில் இருக்க மொடப்பு இருக்குது. ஆனால் வாஷ் பண்ணால் சரியாயிரும். இதுவுமே வந்து ஃபிட் அண்ட் ஃப்ளே ட்ரெஸ் தான். ஆனால் இந்த ட்ரெஸ்ஸு ரெட் ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீக்கு கீழே வரைக்கும் இருக்கும். எல்லோ ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஃப் லென்த் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒயிட் லெகின், ஒயிட் கேப்ரீஸ் இதெல்லாம் பேர் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் வந்து எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சூஸ் பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது செட் ஆகும். நீங்கள் லெகினே ஒயிட் லெகின் அந்த மாதிரிலாம் பேர் பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கில் இந்த குர்த்தா. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து வெல்வெட்டில் இந்த மாதிரி வந்து அழகான எம்ப்ராய்டரி டிசைன் கொடுத்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்டியான குர்த்தான்னு தான் சொல்லணும். அது ரொம்ப ஆக்வர்டாக தெரியல. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் சப்பி சைஸு, எக்ஸ்ட்ரா சைஸில் இருக்கும்போது வந்து உங்களுக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸில் வந்து பஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ். பட் இது வந்து ரொம்ப நீட்டாக படிமானமாக சூப்பராக இருந்தது. நான் உங்களுக்கு பிக்சர் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு பிளாக் லெகின் போடலாம், ஒயிட் லெகின், ரெட் லெகின் எது வேணாலும் பேர் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் வித்தவுட் துப்பட்டாவே இது சூப்பராக இருந்தது. நான் இந்த குர்த்தாங்க, இது வந்து எனக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சூப்பர் குவாலிட்டியான ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கில் தான் இருந்தது. ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஜம்கி ஒர்க், எம்ப்ராய்டரி ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ஸ்லீவ்லேயும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளேர்டு குர்த்தா, சைட்லலாம் ஸ்லிட் இல்லை, ரொம்ப நீட்டாக இருந்தது. ஸோ இது கூட நீங்கள் லெகின் பேர் பண்ணாலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் இதில் டபுள் எக்ஸல் தான் பண்ணேன். இது ஏதோ பிராண்டு போல் டபுள் எக்ஸலே கொஞ்சம் லூஸாக நல்லா தான் இருக்குது. ஸோ வேணும்னா எக்ஸ்ட்ரா சைஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா உங்கள் சைஸே பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து ஆடியோ வீடியோ எல்லாம் ஓகேவா, எப்படி இருக்குது, அண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இனி பார்த்தீங்கன்னா நிறையா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வருது, நம்ம சாமி கும்பிட்ற மாதிரி நோம்புகள், விசேஷங்கள்லாம் வருது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து என்ன மாதிரி கலெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான மீட் பண்ணுறேன். பாய்.